திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் போதையில் வந்த இளைஞர்கள் பழக்கடையில் இலவசமாக பழம் கேட்டு கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கி கடையை சேதப்படுத்தி சென்ற போதை இளைஞர்களை சாணார்பட்டி போலீசார் தேடி வருகின்றனர். கோபால்பட்டியில் தண்டபாணி என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். அந்த பழக்கடைக்கு போதையில் வந்த வேம்பார்பட்டியை சேர்ந்த கண்ணன், நிதிஷ் துரை, முபாரக் அலி, செல்வின் கிஷோர், முகமது ஃபாரூக், அபுபக்கர் சித்திக் ஆகியோர் இலவசமாக பழம் கொடுக்குமாறு கேட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அங்குள்ள அப்புச்சி என்ற பணியாளர் பழம் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி இளைஞர்கள் கடையில் பணிபுரிந்த அப்புச்சி மற்றும் பூமி என்ற அண்ணாதுரை உள்ளிட்டவர்களை சரமாரியாக தாக்க துவங்கினர். மேலும் கடையில் உள்ள பழங்களை கீழே கொட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதில் பழக்கடை ஊழியர்கள் அப்புச்சி மற்றும் பூமிநாதன் உள்ளிட்டோர் பலத்த காயமடைந்தனர். பின் அருகில் இருந்த பொதுமக்கள் பழக்கடை ஊழியர்களை போராடி மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் பழக்கடை ஊழியர்கள் பலத்த ரத்த காயமடைந்தனர். இதுகுறித்து சாணார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து போதை ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.